அனைவருக்கும் வணக்கம். இது திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த பஸ் டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கக்கூடிய இந்த ஓவர் பிரிட்ஜ் ஜங்ஷன் ஏரியா. இந்த பிரிட்ஜ்லேருந்து இறங்கி அப்படி வரும்பொழுது அந்த இடத்துல ஸ்ரீ லக்ஷ்மி தேட்டர்னு இருக்குது. இந்த லக்ஷ்மி தேட்டரை கடந்து அப்படியே அந்த ரோட்டில் ஹைவேஸ் அதுலேயே கொஞ்சம் தூரத்துலேயே இந்த பெட்ரோல் பம்ப் இருக்குது. இந்த பெட்ரோல் பம்ப் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஹைவேஸில் இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய நிலம் இருக்குது. இந்த நிலம் ஒரு 4 கிரவுண்டு அளவில் ஃபார்ம்லேண்ட் மாடலில் சிட்டி லிமிட்டுக்குள்ளார சுமார் 9,000 சதுரடிலேருந்து 10,000 சதுரடி அளவு உள்ள இருக்கிற மாதிரி இந்த மனையை நாம் கொடுக்குறோம். ஸோ இது ஒரு 30 அடி ரோடு அதில் இருக்குது. மெயினாக சுற்றிலும் குடியிருப்புகளுக்குள்ளே இருக்குது. ஃபார்ம் லேண்டுனாலே அது எங்கேயோ கொஞ்சம் தள்ளி போய் ஓய்வு எடுத்துகிட்டு ஒரு லீவுக்கு மட்டும் போயிட்டு வர ஒரு இடமா ஏன் இருக்கணும்? சிட்டிக்குள்ளேயும் ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்கலாம். இங்கேருந்து கூட நம்மளுடைய ஒர்க்குக்கு போயிட்டு திரும்பி வந்துடலாம். அதுக்காக இந்த லேண்டு யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, லேஷராக ஒரு வீடு மட்டும் இல்லை, ப்ளே ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுக்கிறது, சுற்றிலும் மரங்கள், நமக்கு தேவையான காய்கனிகள் கிடைக்கக்கூடிய அத்தனை வகை மரங்களும் வச்சு நம்ம ஒரு சில பேர் மாடு கண் கூட வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அனைத்து வசதிகளோடு செட்டில் ஆகிறதுக்கு சிட்டி லிமிட்டுக்குள்ளே எப்படி முடியும்? அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணுங்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான இடமா உங்களுக்கு இருக்கும். ஃபார்ம் லேண்டுனால தனியாக லோன்லியாக இருக்கும். இது அப்படி இல்லை, அப்படியே ஹைவேஸ். இந்த மாதிரி திருமண மண்டபங்கள் 100 மீட்டரில் இந்த ஹைவேஸ் மட்டும் இல்லை, இந்த குடியிருப்புகள் இதெல்லாம் இருந்தாலே இந்த மாதிரி ஷாப்பு, பேங்க்கு, மெயின் மார்க்கெட்டு, பெட்ரோல் பம்ப்பு, பஸ்ஸு, ட்ரெயின், இந்த மாதிரி அனைத்துமே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வீட்டு மனைகள் அமைக்க முடியும். ஆனால் ஃபார்ம்லேண்ட் அமைக்க முடியும்னா அமைச்சிருக்கோம். ஸோ இந்த திரையில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பஸ் அக்சஸ், ஆட்டோ அக்சஸ் இத்தனையும் இருக்கக்கூடிய இந்த இடத்த மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபோன் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அத்தனை விஷயங்களையும் நான் சொல்கிறேன். இந்த ஜங்ஷனை பயன்படுத்தி எங்கேயும் போக முடியும். இந்த ரயில்வே ஸ்டேஷனை பயன்படுத்தியும் எங்கேயும் போக முடியும். ஸோ அதனால் இந்த ரயில்வே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற விவரங்களை நான் சொல்கிறேன். நன்றிகள்.